நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம் கிரவுண்டில் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடக்க போகுது நண்பா. அந்த ஆர்சிபிக்கு சிஎஸ்கேக்கு மேட்ச் நடக்கும் போது நம்ம சிஎஸ்கேக்கு விசில் போடுறது அதிகபட்சம் நண்பா. நம்ம சிஎஸ்கேவுக்கு விசில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க நண்பா. ஏன்னா நம்ம தளபதியை பார்த்து பயந்துட்டானுங்க நண்பா. தளபதியை பார்த்து சின்னத்தை பார்த்து பயந்துட்டானுங்க நண்பா. அட பாதிகளடே, தளபதியை பார்த்து பயந்தீங்க, தளபதியோட சின்னத்தை பார்த்து இப்படி பயப்படுறீங்களா நீங்களா? என்னடா ஆளுங்கன்னு தான் கேட்க தோணுது நண்பா. அப்புறம் பார்த்தோம்னா நண்பா, நம்ம தளபதி பார்த்தோம்னா 2026 முதலமைச்சராக போகிறத எவனாலையும் தடுக்க கூட முடியாது நண்பா. ஒன்றுமே பண்ண முடியாது நண்பா. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தளபதியோட அரசியல் வருகை மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்குது. சில ட்ராக்கர்ஸ்லாம் கூட சொல்கிறாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம தளபதியோட கண்டிப்பாக 30% 45% வரைக்கும் வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தளபதி சிஎம்மாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க நண்பா. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம தளபதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதிர்க்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எதிர்க்குது, சில சில்லறைகளும் எதிர்க்குதுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி 25 கட்சி சேர்ந்து எதிர்க்குது. இவங்க எல்லாரும் எதிர்த்தாலும் ஒரே ஒரு மனுஷன் தில்லா கெத்தா ஸ்டைலா மாசா பிளாக் பஸ்டரா இருக்காரு நண்பா. அதான் நம்ம தளபதியை மிஞ்ச எந்த முடியாது நண்பா. ஓகே நண்பா, டேஷ் ஓகே நண்பா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கிறோம் நண்பா. ஓகே நண்பா, பாய் நண்பா.